ஜிவி பிரகாஷோட இம்மார்டல் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. இது ஒரு போஸ்டர் விட்டு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் கைடு லோகர் நடிக்கிறாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ரவிமோகன் சினிமாவுக்கு வந்து 23 வருஷம் கிட்ட ஆகுது. சோ இதை செலிப்ரேட் பண்ற விதமா அவர் நடிக்கிற மூவிஸ்ல இருந்து 23 இயர்ஸ் ஆஃப் ரவிமோகன் சொல்லி ஒரு சில போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதே முரளி மூவிக்கான டப்பிங்க ஃபகத் ஃபசல் இப்ப முடிச்சிட்டாரு. இது ஒரு வீடியோ விட்டு இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆகும். ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்ஷன்ல அதர்வா தமன், பிரீத்தி முகுந்தன், கைடு லோகர், நட்ராஜ் நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. சமந்தாவோட எங்கள் தங்கம் படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா 28 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜிவாவோட ஜாலியா இருந்த ஒருத்தன் மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் நல்லாவே இருக்கு. யாஷோட டாக்ஸிக் படத்துக்கு இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதான் அவங்க ஃபைனலா அனௌன்ஸ் பண்ற ரிலீஸ் டேட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே ரிலீஸ் டேட் மாத்த மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 26 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. மார்ச் 19 இந்த படம் வந்திருக்கணும். போஸ்ட்போன் ஆகி ஜூன் 4க்கு வந்துச்சு. ஜூன் 4ல இருந்து போஸ்ட்போன் ஆகி தான் ஆகஸ்ட் 26க்கு வந்திருக்கு. கீது மோகன் தாஸ் டைரக்ஷன்ல யாஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி நடிக்கிறாங்க. ரவி பசூர் மியூசிக் பண்றாரு. சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவில இருந்து ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு புது போஸ்டர் விடணுங்கிற அவசியம் பெரிய ஹீரோஸோட படங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் சூர்யாவோட படத்துக்கு இப்படி ஒரு போஸ்டர் வந்திருக்கு அப்படின்னா இந்த படத்தோட கதையை அதை மையப்படுத்தி தான் இருக்கு. அப்பா பையனை மையப்படுத்தி தான் படம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆக போகுது. தனுஷோட ஓம் படத்தை எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காரு. தனுஷோட வண்டர் பவர் பிலிம்ஸும் இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த கொஸ்டின் பத்தி பலமுறை நான் பேசிட்டேன். அடுத்த வருஷம் இந்த படம் கன்ஃபார்மா ஸ்டார்ட் ஆகுமாங்கிறது தெரியாது. ஆனா ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. லோகேஷ் அப்படிதான் அதை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டின் பெருசா இருக்கு. இதுக்கு நான் பதில மட்டும் நான் சொல்றேன். இதுக்கான பதில் வந்து இப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட நம்பரை மாத்தினா அது நல்லா இருக்காது. இப்ப 49வது படம்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அது 50வது படமா மாத்தினா நல்லா இருக்காது. ஏன்னா அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து ஷூட்டிங் முடிச்சு அவுட்புட் பாக்குற வரைக்கும் இது அந்த ஹீரோட 49வது படம்னு சொல்லி ஆடியன்ஸோட மைண்ட்ல பதிச்சதுக்கு அப்புறம் இது 50வது படம்னு மாத்தினா இது ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். இது ஒரு நல்ல ஐடியா தான் அந்த ஹீரோட முக்கியமான படம் ஃபிளாப் ஆகாம இருக்கிறதுக்கு. ஆனா அப்படி பண்றது சாத்தியம் இல்ல. இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் நான் தனி வீடியோ தான் போடணும். நான் சீக்கிரமே தனி வீடியோ போடுறேன். இந்த கொஸ்டின் பத்தி நான் பல முறை பேசிட்டேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் அப்டேட் சொல்றேன். இப்போதைக்கு இதை பத்தி அப்டேட் இல்ல. எங்கள் தங்கம் மூவிக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. இது ஒரு டீசென்டான மூவி தான். ஃபைட் சீக்வன்ஸுக்காக வேணா ஒன் டைம் படத்தை பார்க்கலாம். மற்றபடி படத்துல பெருசா ஒன்றும் இல்ல. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சிங்கம் 1 மூவில வரக்கூடிய நானே இந்திரன் சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.